வணக்கம் நண்பர்களே. சென்னையில் 48வது புத்தக கண்காட்சி நந்தனம் ஒய்எம்சிஏ கிரவுண்ட்ஸில் அமோகமாக நடந்துட்டு இருக்குன்னு உங்க எல்லாருக்குமே தெரியும். முதல்ல ஒரு 2-3 நாளைக்கு கொஞ்சம் மந்தமாக இருந்தாலும் அதுக்கப்புறம் நல்லா பிக்கப் ஆயிடுது. அதுவும் போன வீக்கெண்ட்ஸில் இந்த சாட்டர்டே சண்டே நிறைய கூட்டம். நீங்கள் பேப்பர்லேயே படிச்சிருப்பீங்க, லட்சக்கணக்கில் மக்கள் வந்தாங்க, புத்தகங்கள் பார்த்தாங்கன்னு. இதில் குறிப்பிடும்படியாக என்ன விஷயம்னா, இந்த தடவை நிறைய இளைஞர்கள் வந்தாங்க. இளைஞர்கள் மட்டும் இல்லை, பேரண்ட்ஸ் குழந்தைகளை கூட்டிகிட்டு வந்தாங்க. நிறைய குழந்தைகள் அந்த புத்தகத்தில் ஆர்வமாக பார்த்தாங்க. இதுதான் முக்கியமான விஷயம். இந்த புக் ஃபேரில் நான் பார்த்தது இருக்கட்டும். இந்த புக் ஃபேரை பற்றி பல பிரபலங்கள் கிட்ட, பல ஆளுமைகள் கிட்ட நான் அவங்களுடைய அபிப்பிராயங்களை கேட்டேன். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போமா? முதல்ல நம்ம விருட்சம் அழகிய சிங்கர் கிட்ட போவோம். 27வது தேதி புத்தக கண்காட்சி ஆரம்பிக்கிறது அப்படிங்கிறதுக்காக 27 புத்தகங்கள் கொண்டு வருது. இதுதான் ஹையஸ்ட் வருஷத்தில் புத்தகம் அதிகமாக கொண்டு வருது. இதுதான் ஒரே சமயத்தில் ஐ திங்க் ஒரே பதிப்பகம் இவ்வளோ புக்கு கொண்டு வந்ததும் இதுதான் நினைக்கிறேன். ஆமாம், இதுதான் மற்ற எல்லா பதிப்புகளும் சில பேர்லாம் 60 புத்தகம் 100 புத்தகம்லாம் கொண்டு வந்துருக்காங்க. ஆனால் நான் எனக்கு முதல்ல இதுதான் 27 புத்தகம் கொண்டு வந்தேன். சரி சார், இந்த 48வது புத்தக கண்காட்சியை நீங்கள் பார்த்துட்டு வரீங்க. இப்போது மியூசிக் சீசன் தான் இந்த தடவை சஞ்சய் சுப்ரமணியம், ரஞ்சனி காயத்ரி இவங்களுக்கு தான் பயங்கர டிமாண்ட்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்த புத்தக காட்சியில் எந்த ரைட்டருக்கு டிமாண்ட் இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? எந்த ரைட்டரும் பர்டிகுலராக சொல்ல தெரியல எனக்கு. ஏன்னா அது டிமாண்ட் இருக்கிறது எந்த பர்டிகுலர் ரைட்டர்னு சொல்ல முடியல. ஆனால் ஏற்கனவே டிமாண்ட் இருக்கிற ரைட்டர் தொடர்ந்து பயணித்து கொண்டு இருக்காங்க. இப்போ வண்ணதாசன் இருக்குங்களா, வண்ணதாசனுக்கு அவர் பழைய ரைட்டர். அவருக்கு அவருடைய புத்தகங்களை வாங்கிறதுக்கு எல்லாம் விரும்பி மக்கள்லாம் வராங்க. அதேமாதிரி ஏற்கனவே உள்ள ரைட்டர்ஸ் வாங்கிட்டு இருக்காங்க. புது எழுத்தாளர்கள் யாருக்கு டிமாண்டுங்கிறது தெரியல. இந்த புத்தக கண்காட்சிக்கு வந்தாலே நிறைய பேரை மீட் பண்ண முடியாது, நண்பர்களை மீட் பண்ண முடியாது, எழுத்தாளர்களை மீட் பண்ண முடியாது. மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அடுத்தது அந்த புத்தக கண்காட்சியில் யாரை இன்டர்வியூ பண்ணலான்னு நான் நினைக்கும் போது அங்கே வந்தார் ஒரு பெரிய ஆளுமை. அவர் வேறு யாரும் இல்லை, கவிஞர் கண்ணதாசனுடைய மகன் அண்ணாதுரை கண்ணதாசன். அவர் என்ன சொல்றாரு கேட்கலாமா? வணக்கம் சார். வணக்கம். இந்த 48வது புத்தக கண்காட்சிக்கு நீங்கள் வருகை தந்திருக்கீங்க, எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? அற்புதமான ஒரு நிகழ்வு. அதாவது புத்தகங்களில் நம்ம ஒவ்வொரு இடமா தேடி போகாமல் ஒரே இடத்துல எல்லா புத்தகங்களும் கிடைக்குதுங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். இன்னொன்று, இந்த கூட்டத்தை பார்க்கும்போது புத்தகங்கள் இன்னமும் என்னதான் விஷுவல் மீடியா வந்தாலும் புத்தகங்கள் படிக்கிற பழக்கம் மக்கள்கிட்ட பெருகிக்கிட்டே போகுது. இது ஒரு நல்ல அறிகுறி. காரணம், புத்தகங்களை விட ஒரு அறிவு சார்ந்த விஷயம் எதுவுமே கிடையாது. நான் மீடியாவில் இருக்கேன். மீடியாவில் எங்களால் சொல்ல முடியாத விஷயங்களை தான் எழுத்தில் கொண்டு வந்துட முடியும். அதுக்கு இந்த புத்தகங்கள் எல்லாம் உதவியாக இருக்கும். பாருங்கள், இப்போவே இந்த விஷயமில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த தலைப்புகளை பார்க்கும்போதே பார்க்கணும், படிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் தோணுது. ஒவ்வொரு கடைக்குள்ளே போகும்போதும் அது நிச்சயமாக எல்லாருக்கும் ஏதாவது ஒரு இடத்துல ஒரு சின்ன பொறி தட்டும். அதுதான் நமக்கு ஒரு வழிகாட்டியாக அமையும். புத்தகங்களை விட மிகச்சிறந்த நண்பன் கிடையாது. அண்ணாதுரை சார் சொன்னது ரொம்ப கரெக்டு. நமக்கு ரொம்ப சிறந்த நண்பன் யாருன்னா அது நிச்சயமாக புக்ஸ் தான். வேர்ட்ஸ்வொர்த் சொன்னானே, என்னுடைய மிகச்சிறந்த நண்பன் புத்தகம் அப்படின்னு. ஆக புஸ்தகம்ங்கிறது நம்முடைய ஒரு தோழன், நம்ம தோழன், அவ்வளோதான். அடுத்தது யாரை பார்க்கலாம்? ஆஹா, நம்ம நண்பர் இருக்காரு, டாக்டர் பாஸ்கரன் ஜெயராமன். அவர் என்ன சொல்றாரு கேட்கலாமா? வணக்கம். சென்னை அப்படின்னாலே டிசம்பர் மாதம் சீசன், கச்சேரி சீசனுங்கிற மாதிரி வருடம் புத்தக கண்காட்சி என்பது ஒரு வழக்கமாகிவிட்டது. அனைவரும் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான நிகழ்வாக அது இருக்கிறது. இந்த வருடமும் புத்தக கண்காட்சிக்கு வந்தபோது நிறைவான கூட்டம், இளைஞர்கள் அதிகமாக இருந்தார்கள். புத்தகம் விற்பனை மிக அதிகமாக நடந்ததாகத்தான் தெரிகிறது. பொதுவாக வேடிக்கை பார்க்க வருவார்கள், சில புத்தகங்களை பார்த்து வைத்து விட்டு போவார்கள். சில பேர் பாதி புத்தகத்தை அங்கே படித்து விட்டே போய்விடுவார்கள். அதெல்லாம் இல்லாமல் நிறைய பேர் கைகளில் வாங்கிய புத்தகங்களை காண முடிந்தது. அது மகிழ்ச்சியான விஷயம். ஒரு வருடம் முழுவதும் இருக்கும்படியாக ஒரு நல்ல கட்டடத்தில் எப்போதும் இருப்பது போல ஒரு புத்தக கண்காட்சியை சென்னையில் அமைத்தால் பல வாசகர்களுக்கும் நன்மையாக இருக்கும் என்பது என்னுடைய கருத்து.
இது ஒரு திருவிழாவாக நடத்தப்படுகிறது. அந்த சமயத்தில் நிறைய புத்தகங்கள் வாங்குகின்றார்கள். இருந்தாலும் வருடம் முழுவதும் இருப்பது போன்ற ஒரு புத்தக கண்காட்சி நிலையான கட்டடத்தில் வசதிகளுடன் இருக்குமேயானால் அது பல வகையிலும் எழுத்தாளர்களுக்கும் சரி பதிப்பாளர்களுக்கும் அது மிகவும் உபயோகமாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். நிறைய புதுமுக எழுத்தாளர்களை காண முடிகிறது. புத்தகம் வாசிப்பவர்களை விட எழுதுபவர்கள் அதிகமாகிவிட்டார்களோ என்கின்ற ஐயம் கூட சில சமயங்களில் எழுகின்றது. இருந்தாலும் புத்தகம் எழுதுவதற்கு முக்கியமாக தேவை வாசிப்பு. ஆகவே எழுதுகின்றவர்கள் அதிகமானால் வாசிப்பவர்கள் அதிகமாக ஆகிக்கொண்டிருக்கிறார்கள் தான் நாம் கருத வேண்டியிருக்கிறது. மொத்தத்தில் இந்த வருடம் புத்தக கண்காட்சி என்பது வருடம் இருப்பது போன்ற அதே நிறைவுடன் இருக்கிறது. ஆனால் நான் காண்பது வருடத்திற்கு வருடம் அதன் மீது இருக்கின்ற இன்ட்ரெஸ்ட்னு சொல்கிறேன், அந்த ஆர்வம் வாசிப்பவர்களிடையே அதிகமாக கொண்டு வருகிறது. குறிப்பாக இளைஞர்களிடையே என்பதிலே உண்மையாக மகிழ்ச்சியாக இருக்கிறது. இந்த புத்தக கண்காட்சியை நடத்துபவர்களுக்கும் எழுத்தாளர்களுக்கும் பதிப்பாளர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளேன். நன்றி சார். இந்த முதல் பார்ட்டில் இதோட முடிச்சுப்போம். இன்னும் நிறைய ஆளுமைகள் கிட்ட நான் அவங்களுடைய அபிப்பிராயங்களை கேட்டிருக்கேன் இந்த புக் ஃபேரை பற்றி. அவங்க என்ன சொல்கிறாங்கிறத நம்ம அடுத்த பதிவில் பார்ப்போம். அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடைபெறுவது உங்கள் SL நானு. வணக்கம்.